இன்னைக்கு நடந்த செய்தியெல்லாம் டிவியில் டிபேட்டாக வந்திருக்குமா? அப்படி விளாத்திக்குளம்லாம் வந்துச்சா? எப்போ தூத்துக்குடிக்காரங்க விளாத்திக்குளம் வந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டால், எங்க சாமி வர, நாங்கள் தான் போராட்டத்தில் இருக்கோமே ஐயா அப்படின்னு சொல்லி எங்கள் ஒரு மக்கள் கேட்குற கேள்வி. பத்தியா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி தூத்துக்குடி நம்ம ஊர் வர வந்துருச்சு பத்தியா. இது சாதாரண பேய் கிடையாது, இது ஆட்டி படைக்கக்கூடிய பேய். அன்னைக்கு என்னப்பா 7 வயசு குழந்தை, அதுக்கு முன்னாடி என்னப்பா 2 வயசு குழந்தை, அதுக்கு பிறகு என்ன 14 வயசு சிறுமி, இப்போ என்ன 17 வயசு சிறுமி, அன்னைக்கு 60 வயசு மூதாட்டி. என்னெல்லாம் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில்? நான் சொன்னேன், எங்கள் ஊரில் எப்படியா நான் ஸ்ட்ரீட்டில் எங்கள் குழந்தைய விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி நேற்று தானே சொன்னேன். இன்றைக்கி விளாத்திக்குளத்தில் 17 வயசு மாணவி, +2 மாணவி கழிப்பறைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. ஆளை காணலன்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுக்கும்போது காவல்துறை அதிகாரிகள், ஐயோ அங்கே யாரும் இல்லை போலியே, எல்லாருமே எக்ஸ்ட்ரா டியூட்டிக்கு திருச்சிக்கு எங்கேயோ போயிட்டாங்க போலியே அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை தேடின கொஞ்சோண்டு காவல்துறை அதிகாரிகள் கடைசி வரை அந்த பெண்ணை கண்டுபிடிக்கல. அடுத்த நாள் காட்டுப்பகுதியில் அந்த பெண்ணை துண்டா வெட்டி போட்டு கொண்டு போட்டிருக்காங்க. பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்தியை கேட்கும்போது மனசு பதறிடுச்சு. நம்ம ஊருக்கே வந்துருச்சாடா இந்த அரக்க குணம். அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க போதியா இந்த போதை, இந்த கற்பழிப்பு, வன்புணர்வு, கையை பிடிச்சிருத்தான், காலை பிடிச்சிருத்தான், கஞ்சா குடிக்க எல்லாம் வந்து வெட்டி வெட்டி போடுவாங்க. எப்படி விடியலை எதிர்த்தோமோ அதே மாதிரி உங்களையும் ஓட ஓட விட்டு விரட்டுவோம், எதிர்ப்போம். எங்களுக்கு தேவை மக்களுக்கான நிம்மதியான வாழ்க்கை.